வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யூனிட் 2 த வேர்ல்ட் பிட்வீன் டூ வேர்ல்ட் வார்ஸ், அதாவது ரெண்டு உலக போருக்கு இடையில் உலகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். என்னுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் ரிமைன்ஸெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், வித் ஹூம் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த லேட்ரன் ட்ரிட்டி சைன் பை இத்தாலி. இத்தாலி வந்து யாரோட உடன்படிக்கை செய்து கொண்டது? லேட்ரன் உடன்படிக்கை அப்படின்னா போப். நெக்ஸ்ட்டு செகண்டு, வித் ஹூஸ் கன்க்விஸ்ட் டிட் த மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ். அதாவது யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோ வந்து நிலை குலைந்து போச்சு அப்படின்னா ஜெர்மன் ஹோட்ஸ். இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேட் ஒன், ஹூ மேட் பெரு ஆஸ் பார்ட் ஆஃப் தர் டாமினன்ஸ். அதாவது பெரு நாட்டை வந்து யார் வந்து ஆக்கிரமிச்சு கொண்டாங்க அப்படின்னா ஸ்பானியர்ஸ். Number 4, which president of the USA pursued good neighbor policy towards Latin America? அதாவது நட்புறவு, அதாவது நாட்டுடன் நட்புறவு, அண்டை நாட்டுடன் நட்புறவு அப்படிங்கிற கொள்கையை வந்து யார் கடைபிடிச்சா அப்படின்னா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். இது நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து, which part of the world disliked dollar imperialism? அதாவது டாலர் அரசியல் வந்து விரும்பவில்லை யார் அப்படின்னா லாத்தின் அமெரிக்கா. இதை நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு fill in the blanks. The founder of the Social Democratic Party was Ferdinand Lassalle. அதாவது யார் வந்து ஜனநாயக கட்சியை நிறுவியவர்? சமூக சோசியல் டெமோக்ரட்ஸ். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்டு, the Nazi Party propaganda was led by Joseph Goebbels. இது வந்து என்ன அப்படின்னா நாசிச கட்சிக்கு தலைமையேற்றவர். That the Vietnam Nationalist Party was formed in 1977. அதாவது வியட்நாம் தேசியவாத கட்சி வந்து நிறுவப்பட்ட ஆண்டு. ஃபோர்த் பாருங்கள், the secret state police in Nazi Germany was known as Gestapo. அதாவது நாசிச ஜெர்மனி ரகசிய கொள்கை இது எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா ஜெஸ்டப்போ. அடுத்து ஃபிஃப்த்து, த யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா கேம் இன்டு பீயிங் இன் மே 1910. எந்த ஆண்டு உருவானது? மே மாதம் இந்த ஆண்டுன்னு கேட்டிருக்கு. த ஏஎன்சி லீடர் நெல்சன் மண்டேலா வாஸ் புட் பிஹைண்ட் த பார்ஸ் ஃபார் 27 years. எத்தனை ஆண்டு அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்? இது ஏஎன்சி அப்படின்னா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ், ஆப்பிரிக்க நேஷனல் காங்கிரஸ் லீடர் வந்து எத்தனை ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டார்? 7, போயர்ஸ் வேர் ஆல்சோ நோன் அஸ் ஆப்ரிக்கனர்ஸ். அதாவது போயர்ஸ் வந்து எந்த மாதிரி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா ஆப்ரிக்கனர்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். First, during the World War the primary task of Italy to keep the Australian occupied on the southern front. Second, the first huge market crash in the US occurred on 24 October 1929. That the ban on African National Congress was lifted in 1966. இதில் வந்து 1966 வராது, இந்த இது மட்டும் ராங்க, மற்ற ரெண்டுமே ரைட்டு. என்ன அப்படின்னா முதல் உலக போரில் வந்து இத்தாலி வந்து ஆசிரியர்களை தென்முனையில் நிறுத்தி வைப்பது. அமெரிக்காவில் மிகப்பெரிய பங்கு சந்தை வீழ்ச்சி 1929 அக்டோபர் மாதம் 24 ஏற்பட்டது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடை 1966 வைக்கொள்ளப்பட்டது. இதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் இது மட்டும் தப்பு, இந்த ஐஆர் தப்பு, அதனால் இது தப்பு. இந்த ரெண்டுமே ரைட்டாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் கரெக்ட். செகண்ட் பாருங்க, ஆஸ் த பிரில்லியன்ட் கனாலியன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 1884-85 had resolved that Africa should be divided into spheres of influence of various colonial powers. என்ன அப்படின்னா அதாவது பெர்லின் காலனி மாநாடு வந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்து செல்வாக்கு அதிகமாக தீர்மானித்தது. சரியா? செல்வாக்குக்காக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு தீர்மானித்தது. ரீசன் வந்து war between the British and Boers in South Africa, however, was
டெஃபினன்ஸ் ஆஃப் திஸ் ரீசொல்யூஷன். இவங்களுடைய போர் வந்து இதுக்கு எதிர்பார்த்துச்சு. அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். ஏன் உங்களுக்கு வந்து பேஜ் நம்பரில் கொடுத்துருக்கு. உங்களுக்கு பேஜ் 21 கொடுத்துருக்கு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கான். இது இவங்களுடைய போர் வந்து இதுக்கு வந்து எதிராக இருந்துச்சு. இதில் வந்து இது வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். இந்த பெர்லின் காலனியல் இருக்கா. அதில் வந்து ஏ வந்து கரெக்ட். அதாவது போத்து ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே கரெக்ட். 4th மேட்ச் ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் ட்ரான்ஸ்வால் வந்து கோல்டு தங்கம். அடுத்து ஹிண்டன்பர்க் யார்? பிரசிடென்ட் ஆஃப் ஜெர்மனியுடைய குடியரசுத் தலைவர். அடுத்தது தேர்ட் ரைக் யார்? ஹிட்லர். தேர்டு பாருங்கள் மாட்டியோட்டி வந்து இத்தாலி. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. ஆன்சர் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் டு யூ நோ ஆஃப் த ஒயிட் டெரர் இன் இந்தோ சைனா? அதாவது இந்தோ சீனாவுக்கு இடையில வெள்ளை பயங்கரம் பற்றி நீங்கள் இருந்ததுன்னு வாட் டு யூ நோ கேட்டது 1920 இருக்குது. பேஜ் நம்பர் 19 இதிலேருந்து ஆரம்பித்து இதுவரை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் மிசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம்? அதாவது மிசோலினியின் ரிசல்ட், விளைவுகள், ரோமபுரியில் உள்ள அந்த விளைவுகள் என்ன அப்படின்னா 17 இருக்குது. இன் அக்டோபர் இதிலிருந்து இது வரைக்கும். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின். ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர்? அதாவது இந்திய வேளாண்மையில் உள்ள தாக்கம், பொருளாதார தாக்கத்தை எழுதுன்னு கேட்டிருக்கு. எந்த மாதிரி தாக்கம் அப்படின்னா பேஜ் நம்பர் 20 தலைப்பு இருக்கா. இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இதில் இருந்து இதுவரை நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் போட்டுவிடுங்க. இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. தேட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். டிஃபைன் டாலர் இம்பெரலிசம். அதாவது டாலர் ஆதிக்கம், டாலர் ஏகாதிபத்தியத்தை எழுதுன்னு போட்டிருக்கு. 24 இருக்குது. 24 இருக்கா டாலர் இம்பெரலிசம். இதிலேருந்து இது வரைக்கும் இந்த 4 லைனும் மார்க் பண்ணுங்கள். 4th கொஸ்டின் ஆன்சர். பேஜ் 24. நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் ஒன். ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்ஸ் that led to the rise of Hitler in Germany. அதாவது ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சி. பேஜ் நம்பர் 18 இருக்கா. இதிலேருந்து வேர்ட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட டீட்டெயில் கொஸ்டினோட ஆன்சர். Second question. Attempt a narrative account of how the process of decolonization happened in India during the interwar period. பேஜ் 20 இருக்குது. என்ன அப்படின்னா அதாவது காலனி நீக்க செயல்பாடு. இது குறித்து நீங்கள் என்ன எழுதணும்? உலகப்போருக்கிடையே இந்த டேட்டுக்குள்ளே இந்த இயருக்குள்ளே என்ன நடந்தது? 20 இது இருக்கா. இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் டீட்டெயில். தேர்ட் கொஸ்டின். டிஸ்கிரைப் த ரைஸ் அண்ட் growth ஆஃப் நேஷனலிஸ்ட் பொலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது தேசிய அரசியலுக்கு அதோடைய எழுச்சியும் வளர்ச்சியும் இதை குறித்து எழுதணும். 21.
1991 இதாக இருக்கா பொலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இதிலேருந்து இது வரைக்கும் இந்த பேராகிராஃப் ஃபுல் தேட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.